இயேசு கிறிஸ்துவின் வழக்கமான சுகாதார பராமரிப்பு, ரோட்டீன் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த லெந்து நாட்களில் நம் உடல் நலத்தை பேணி காக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரின் வாழ்வில் அவர் பயன்படுத்திய வழக்கமான சுகாதார பராமரிப்பை பற்றி அறிந்து நம் உடல் நலத்தை பேணி காப்போம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அவரின் அற்புதத்தை கண்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் அவரை நோக்கி தினமும் வந்தனர். அவரின் சீடர்களே அவரின் வார்த்தையை முக்கியமான நிலைகளில் அறியாது செயல்பட்டனர். இதை தவிர்த்து அன்றைய அதிகாரிகளால் தினமும் வந்த சோதனைகள் என மன அழுத்தத்தை உண்டாக்க, அவரின் தூக்கத்தை கெடுக்க அவருக்கு பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் அவரின் வார்த்தையை மனதிலே வைத்து செயலில் காட்டி நாளைக்காக கவலை கொள்ளாமல் தன்மேலும் புயல் போன்ற வாழ்வின் மத்தியிலும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் நலத்தை மனநல பாதிப்புகளிலிருந்து தினமும் பேணி காத்தார். இன்றைய காலத்தில் வருங்காலத்தை குறித்தும் தோல்வியை குறித்தும் தினமும் மனக்கவலை கொண்டே ஓய்வை இழந்து பலர் தங்கள் உடல் நலத்தை அழிவுக்கு நேராக கொண்டு செல்கின்றனர். ஆக நாளைக்காக கவலை கொள்ளாமல் நம்மையும் நம்மை படைத்த இறைவனையும் நம்பி செயல்படுவோம். மனக்கவலையில் இருந்து விடுபடுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக பிறக்கிறார். பொதுவாகவே யூதர்களின் உணவு பழக்கங்கள், தனிப்பட்ட துப்புரவு போன்றவைகள் இறைவனின் கட்டளைகளுக்கு இணங்க மற்றும் அவர்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழ்ந்தும் உண்டும் வந்ததால் இயேசு கிறிஸ்து அதனை தனது உடல் நலத்திற்கு சரியானது என்று கண்டதால் அதை அவர் பின்பற்றினார். அது அவரின் உடல் நலத்தை பேணி காக்க உதவியாகவே இருந்தது. ஒருவேளை நம்முடைய ஆரம்பகால கலாச்சாரமும் நம்முடைய குடும்பமும் நல்ல உணவு மற்றும் தனிப்பட்ட துப்புரவை கற்றுக் கொடுக்கிறது என்றால் அவைகளை பின்பற்றுவதே எப்போதும் சிறப்பாகும். இயேசு கிறிஸ்து தச்சராக வாழ்வை தொடங்குகிறார். அவரின் ஊழிய பயணங்களில் அதிகமாக அவர் நடந்தே பயணித்திருக்கிறார். அவரின் உணவு மற்றும் உபவாசம் போன்றவைகள் என பலதை பார்க்கிற போதே அவரின் உடல் வலிமையை நம்மால் எண்ண முடிகிறது. ஆக அவருக்கு இந்த உடற்பயிற்சி தேவைப்படவில்லை. ஆனால் இன்று நம் வேலையும் நம் பயணமும் நம் உடல் நலத்தை வலிமையாக வைத்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு உடல் பயிற்சியும் உடல் வலிமையும் அவசியமா என்பதை அறிய முடியும். அது அவசியம் என்றால் நிச்சயம் உடல் வலிமைக்கு தேவையான செயல்பாடுகள் நம்மிடம் வேண்டும். ஆக நம் ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ்விற்கு தேவையான வழக்கமான சுகாதார பராமரிப்பை செய்வோம். வாழ்வில் பலனடைவோம். ஆமீன்.